والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த உலகத்தில் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இறைவனால் நேர்வழி காட்டப்பட்டவர்களாக மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய தவிர்த்து கொள்ள வேண்டிய பல காரியங்களையும் வரையறுத்து தந்திருக்கிற அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சட்டதிட்டங்களை செய்ய வேண்டும் என்கிற கட்டளையோடு மட்டும் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் விட்டுவிடவில்லை. இந்த மனித சமுதாயம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்கிறார்களா என்பதை ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதை பற்றி திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய இறைவன் எல்லா காரியத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த வசனங்களில் ஏராளமான இடங்களில் இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதன் வசனத்தினுடைய முடிவில்
அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வசனத்தை சேர்த்து பல வசனங்களில் அல்லாஹ் சொல்வதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இறைவன் மனித சமுதாயத்தை படைத்ததற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய சட்டதிட்டங்களை கடமைகளை வழங்கியதற்கு பிறகு அவர்கள் அதை செய்கிறார்களா என்பதை அல்லாஹ் கண்காணிக்கிற ஒரு பொறுப்பையும் மிக முக்கியமானதாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உணர்வு என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எல்லா காலங்களிலேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணர்வு. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், நாம் செய்ய வேண்டியதை சொல்லி தந்திருக்கிறான், நாம செய்யக்கூடாததை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்படி சொல்லி தந்திருக்கிற இறைவன் நாம் சரியாகத்தான் செய்கிறோமா, நான் தவறு செய்கிறோமா என்பதை ஒவ்வொரு நேரத்திலேயும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த கண்காணிப்பு என்பது பல வகைகளில் இந்த அடியார்களை மனித சமுதாயத்தை அல்லாஹ் நோட்டம் பார்த்து கொண்டே இருக்கிறார். பல வகைகளில் பார்க்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நாம மனிதனுக்கு எப்படிப்பட்ட நெருக்கத்தில் அவனை நாம கண்காணிக்கிறோம் என்றால், மின் ஹப்லின் வரீத், அவனுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் நாம் அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மனித சமுதாயத்தை நாம் படைத்திருக்கிறோம். அந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லின் வரீத், இந்த மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் இருந்து நாம் அவனை கண்காணிக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்பது வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான். மனிதனை எந்த விதத்தில் பார்க்கிறான் என்றால், அவனுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் இருந்து அவனை நாம் கண்காணிக்கிறோம் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். ஒரு மனிதரை அவனுடைய கழுத்து பக்கத்திலே வந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி கண்காணிப்பார் என்றால் அவர் செய்கிற எல்லாவற்றையும் இவர் அறிந்து கொள்வார். நமக்கு தோளுக்கு பக்கத்திலே ஒருத்தர் வந்து நிற்கிறார், தோல்லையே சாஞ்சிக்கிட்டு வர்றார். அப்படி வந்தால் அவர் நாம் செய்கிற எதையாவது பார்க்காமல் இருப்பாரா? எதுவும் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? முடிந்த அளவிற்கு 100% காரியங்களை அவர் கண்டுகொள்வார். அப்ப இது நெருக்கமான ஒரு கண்காணிப்பு. இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உனக்கு நானுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையிலே இருந்து உன்னை கண்காணிக்கிறோம் என்றால், அல்லாஹ் எப்படி நம்மோடு நம்முடைய காரியங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மிக தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், நமக்கு நெருக்கத்தில் இருக்கிறான். இத்தோடு முடித்து விட்டானா? இன்னும் பல அம்சங்களை ஏற்படுத்துகிறான். இந்த மனிதனை நான் கண்காணிப்பேன். அந்த கண்காணிப்பு என்பது மறுமை நாளில் அவன் எனக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது அவன் நினைத்து பார்த்திராத அளவிற்கு அவனை நான் கண்காணிக்கிறேன். அவன் எந்த விதமான மறுப்பும் சொல்ல முடியாத அளவிற்கு இறைவனுக்கு முன்னால் இறைவன் மீது எந்த விதமான அதிருப்தியும் கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இப்படி செய்து விட்டானே என்கிற அளவில் அவன் நினைத்துவிடக் கூடாது என்கிற அளவுல அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை கண்காணிக்கிறான். அந்த கண்காணிப்பு என்பது கண்காணிப்பினுடைய உச்சத்திற்கே அல்லாஹ் செல்கிறான். இந்த மனித சமுதாயத்தை அப்படி பார்க்கிறான். ஆனால் மனிதன் இன்னைக்கு அந்த எண்ணம் தோடுதான் வாழ்கிறானா என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நேரத்திலேயும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னும் பல அம்சங்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன், உங்களை நாம் கண்காணிக்கிறோம், சங்கை மிக்க எழுத்தாளர்களை உங்கள் மீது சாட்டுவதின் மூலமாக உங்களை நாம் கண்காணிக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் எல்லாவற்றையும் பொதுவாக பார்த்தான், அவற்றை கண்காணிக்கிறான். மனித சமுதாயத்திற்கு அந்த மனிதனுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையிலே இருந்து கண்காணிக்கிறான். அடுத்தது என்ன செய்யறான்?
மலக்குமார்களை உங்களுக்கு நாம் நியமித்திருக்கிறோம். இன் அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன், உங்களை நாம் கண்காணிக்கிறோம். எப்படி தெரியுமா? கிராமன் காத்திபீன், 2 சங்கை மிக்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். வமா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும் இந்த சங்கை மிக்க 2 எழுத்தாளர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பேசுவது இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அடுத்த கண்காணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்க. மனிதனை பற்றி மலக்குமார்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மலக்குமாருடைய பணி என்ன? பல விதத்திலே அல்லாஹ் மலக்குமார்களை தனக்கு சேவகம் செய்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதிலே ஒரு பணிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மலக்குமார்களை அல்லாஹ் சாட்டுகிறான். அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பதிவு செய்வார்கள், எடுத்து எழுதுவார்கள். அதுதான் அவர்களுக்கு உண்டான பணி. நாம எதை செய்தாலும் என்ன செய்வாங்க? இந்த மலக்குமார்கள் நம்மை கண்காணித்து நாம் பேசுகிற வார்த்தையை, செய்கிற செயல்பாடுகளை அவர்கள் எடுத்து எழுதுவார்கள். 2 தோள் புஜங்களிலே இருக்கிறார்கள். ஒருவர் நன்மையை எழுதுவார், ஒருவர் தீமையை எழுதுவார். அப்ப எப்படி கண்காணிப்பு அல்லாஹ் ஏற்படுத்துறான் பாருங்க. அப்ப நாம் இந்த கண்காணிப்புகளின் வளையத்திலே இருக்கக்கூடிய நாம எப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைக்க வேண்டும், இன்னைக்கு எப்படி நம்முடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது என்பதை உரசி பார்ப்பதற்குத்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறோம். அல்லாஹ் நம்மளை இவ்வளவு தெளிவா கண்காணிக்கிறான். இப்படி கண்காணித்ததற்கு பிறகு நாம் எப்படி நம்முடைய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம்? சங்கை மிக்க எழுத்தாளர்கள் மூலமாக அல்லாஹ் கண்காணிக்கிறான. இந்த கண்காணிப்பு என்பது நாளை மறுமையில் நமக்கு முன்னால் எடுத்து இந்த ஏடுகளை போடுவதற்குத்தான். எதற்கு மலக்குமார்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்? மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? உலியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன், இந்த ஏடுகள் அவர்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன், அந்த அநியாயக்காரர்கள், பாவம் செய்தவர்கள் அந்த ஏட்டை பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது அவங்க கேட்பாங்க, யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, கை சேதமே, இது என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இந்த பதிவேட்டில் நாங்கள் செய்திருக்கிற சிறிய பாவம் முதல் நாங்கள் செய்த பெரிய பாவம் வரைக்கும் அத்தனையும் இந்த பதிவு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன ஏடு இது? கொஞ்சம் கூட நாங்க நினைச்சு பார்க்கலையே. அல்லாஹ் கண்காணிப்பான் அல்லாஹ் சொன்னானே. உங்களை கண்காணிக்கிறோம். சங்கை மிக்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க நீங்க செய்யறத பார்ப்பாங்க, அதை எடுத்து எழுதுவார்கள். அல்லாஹ் கண்காணிக்கிறான். முதுகுக்கு பின்னால் நரம்புக்கு, பிடரி நரம்புக்கு அருகாமையில இருந்து கண்காணிக்கிறான் என்னெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னானே. கவனமிட்டு இருந்து விட்டோமே. இன்றைக்கு அந்த கண்காணிப்பினுடைய உச்சம் எப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் ஒரு 50 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்றால், அந்த 50 வருடத்தில் நான் செய்த ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு மணித்துளியையும் அல்லாஹ் கண்காணிச்சு வச்சிருக்கிறானே. மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர்களை வரிசை வரிசையாக நாம நிறுத்துவோம். எதற்காக வேண்டி நாம நிறுத்துறோம்னா, அவர்கள் அவருடைய செயல்களை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த மனிதர்கள் மறுமையில் என்ன செய்யப்படுவார்கள்? வரிசை வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். தன்னுடைய அமல்களை, அவர்கள் செய்திருக்கிற செயல்பாடுகளை பார்ப்பதற்காக. அந்த ஏடுகள் எல்லாம் சிலருக்கு என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அவர்கள் செய்திருக்கிற நன்மையினுடைய காரியம் அதிகரித்திருக்கும். சிலருக்கு குறைந்து போயிருக்கும். இப்படி நன்மைகள் தீமைகள் குறைந்து போய் கூடி போயிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு அணு அளவு செய்திருந்தாலும் அவர்கள் அதை பார்ப்பார்கள். ஒரு அணு அளவு தீமையை செய்திருந்தாலும் அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான. இவற்றெல்லாம் எப்படி இந்த செயல்பாடுகள் நடக்குது? இந்த உலகத்தில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கண்காணிப்பு தான். இறைவனுடைய இந்த கண்காணிப்பு தான் நாளை மறுமையில் ஒரு மனிதனை இவ்வளவு துல்லியமாக
அவனுடைய நன்மையையும் தீமையையும் கணக்கிட்டு அவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறது. அவனுடைய கழுத்துகளில் இந்த ஏட்டை நாம மாட்டுவோம். அப்ப சொல்லுவோம், இக்கரா கிதாபக்க, உன்னுடைய பதிவேட்டை நீ படி. படித்துவிட்டு கஃபாபி நஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, உன்னை பற்றி தீர்ப்பளிப்பதற்கு நீயே போதுமானவன், நீ படி. நீ நன்மை செஞ்சிருக்கிறியா, தீமை செய்திருக்கிறாயா, எல்லாவற்றையும் கணக்கிடுவதற்கு நீ போதுமானவன் என்று மறுமை நாளில் அவரை பற்றி சொல்லப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? இந்த கண்காணிப்பு தான். இந்த கண்காணிப்பினுடைய வகையை அல்லாஹ் பல வகைகளில் பிரித்து நமக்கு மறுமையில் நம்மை பற்றிய அந்த பதிவேட்டை அல்லாஹ் தயார் செய்கிறான். இன்னைக்கு மனிதன் எப்படிப்பட்ட நிலைக்கு உருமாறி இருக்கிறான்? தான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதிவு செய்கிற நிலைக்கு இன்னைக்கு மனிதன் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில உச்சகட்டமாக மாறி இருக்கிறான். தன்னுடைய வீட்டுல, தன்னுடைய கடையில, தன்னுடைய ஊர, இப்படி எல்லாவற்றையும் கண்காணிக்கிற, தன்னுடைய நாட்டை கண்காணிப்பதற்கு அனைத்துக்குமான இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. வீட்டை கண்காணிக்கிறதுக்கு கேமரா வைக்கப்பட்டிருக்குது, கடையை கண்காணிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்குது, ஊரை கண்காணிக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, சேட்டலைட் வைக்கப்பட்டிருக்குது, இன்னும் பல ரேடார் சாதனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இப்படி கண்காணிக்கிற நிலைகள் மாறி இருக்கிறது. இந்த கண்காணிப்பினுடைய நேரத்தில் எல்லாம் மனிதனுக்கு உணர்த்தப்படுகிற செய்தி என்ன? மனிதனே மனிதனுக்கு உணர்த்துகிறான். இங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கவனமாக நீங்க இருந்து கொள்ளுங்க. நீங்க சிசிடிவி கேமரா மூலமாக நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வாசகம் எழுதி போடுறான. எதற்கு எழுதி போடுறான்? உங்களுடைய செயலை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள், எதை செய்யக்கூடாதோ அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். உங்களுடைய செயல்பாடு இங்கே பதிவு செய்யப்பட்டு விடும், அது காட்சியாக மாறிவிடும். அது காட்சியாக மாறிவிட்டால் உன்னுடைய குற்றம் வெளியில வந்துடும், உன்னுடைய மதிப்பு இழக்கப்பட்டுவிடும், உன்னுடைய மானம் பறிபோய்விடும் என்றெல்லாம் அதற்குத்தான் அந்த வாசகத்தை போடுறாங்க. அதைத்தான், அதே வாசகத்தை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். உன்னை நெருக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறான். இரண்டு மலக்குமார்களை உனக்கு ஏற்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறான். நீ கவனமாக இரு. ஏன்? உன்னுடைய காரியங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. நீ செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் பதிவு செய்யப்படுகிறது. கவனமாயிரு. இந்த உலகம் இதோடு முடிந்து போய்விடாது. உன்னுடைய வாழ்க்கை முடியாது. இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்வு முடிந்தாலும் அதற்கு பிறகு அதை முடிவதே மறுமையில் தொடங்குவதற்குத்தான். வாழ்க்கை முடியுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முடிவதே ஒரு நிரந்தரமான வாழ்க்கையின் தொடக்கத்திற்காகத்தான். அதனால நீ கண்காணிப்பாயிரு, கவனமாக இரு. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த செய்தி அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான. இப்ப எப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இது மிக முக்கியமாக ஒரு இறை நம்பிக்கையானுடைய உள்ளத்திலே இந்த எண்ணம் ஆழமாக பதிய வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலையும் பதியணும். அடுத்தது அல்லாஹ் கண்காணிக்கிறான். நாமெல்லாம் அரண்டு போகிற அளவிற்கு, மறுமை நாளில் ஒரு மனிதன் அரண்டு போகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு மாறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் அவனுடைய வாய்க்கு நாம பூட்டு போடுவோம். அவனுடைய வாயிலே நாம் பூட்டை ஏற்படுத்துவோம். இந்த உலகத்தில் அவன் எதை கொண்டு பேசினானோ அந்த வாய் மறுமையிலே பேசாது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் பேசாதோ அதுவெல்லாம் நாளை மறுமையில் பேசும். அவனுடைய தோள்கள், அவனுடைய கால்கள், அவனுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே பேசும் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இது எவ்வளவு பெரிய கண்காணிப்புன்னு பாருங்க. அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்காணிப்பை வகைப்படுத்துகிறான். அல்லாஹ்வே பார்க்கிறான். அது மிகப்பெரிய கண்காணிப்பு. மலக்குமார்களை ஏற்படுத்துறான், அது ஒரு கண்காணிப்பு. அதற்கு பிறகு நீ செய்கிற செயல்பாடுகளை ஏட்டு வடிவத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், அது ஒரு கண்காணிப்பு. அதற்கு பிறகு அல்லாஹ் செய்யறான், உன்னையே நான் உனக்கு கண்காணிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு குற்றவாளி இருக்கிறான், கோர்ட்ல போய் நிக்கிறான், அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறார்கள்.
இப்படி சாட்சி சொல்லுகிற நேரத்துல அவன் எந்த ஆயுதத்தை வைத்து அவன் குற்றத்தை புரிந்தானோ அந்த ஆயுதமே வந்து அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவனுக்கு எதிரான ஒரு சாட்சியமாக இருக்கும். ஒரு அருவாள் எடுத்து வெட்டி இருக்கிறான், அந்த அருவாள் வந்து சொல்கிறது இவன் தான் என்ன வச்சு வெட்டினான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு, அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியம். அந்த சாட்சியத்தை மறுக்க முடியுமா? உலகத்தில் நடக்காது. ஆனால் மறுமையில் நடக்கும். இந்த உலகத்தில் நாம் நன்மை செய்வதற்காக தீமை செய்வதற்காக எந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தினோமோ, எந்த பொருட்களை நாம் பயன்படுத்தினோமோ அதனுடைய மொத்த அம்சம் என்ன? நம்முடைய கரங்களும் நம்முடைய கால்களும் நம்முடைய உறுப்பும் தான். ஒரு தீமை செய்வதற்கு இந்த கரம் தான் பயன்படுகிறது, இந்த கால்கள் தான் பயன்படுகிறது, நம்முடைய வாய் தான் பயன்படுது, நம்முடைய கண்கள், நம்முடைய செவிப்புலன், இவை அத்தனையும் நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் உறுதுணையாக அதை செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருக்குத. இதைத்தான் அல்லாஹ் மறுமையில் சாட்சியாக ஆக்குறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதை பற்றி சொல்லும் பொழுது ஹத்தா இதா மா ஜாவுஹா ஷஹித அலைஹிம் சம்முஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். இறுதியில் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த மறுமையினுடைய விசாரணைக்காக அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக அவருடைய செவிப்புலன், செவி என்ன செய்யும்? அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அபுசாரும் அவருடைய பார்வை சாட்சி சொல்லும். ஜுலூதுஹும் அவருடைய தோள்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். காலு அவர்கள் கேட்பார்கள் லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. அந்த தோள்களிடத்துல இந்த அநியாயக்காரர்கள் கேட்பார்கள் லிம ஷஹித்தும் அலைனா, எனக்கு எதிராக எதற்காக நீங்கள் இப்போது சாட்சி சொல்கிறீர்கள்? காலு அந்த உறுப்புகள் சொல்லும் அன்தக்கனல்லாஹு அல்லதி அன்தக்க குல்ல ஷைஇன், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் இன்றைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறான். இன்னைக்கு எங்களை பார்த்து கேட்கிறீங்க, எதற்கு நீங்க சாட்சி சொல்றீங்க? ஏன் அந்த கேள்வியை கேட்கிறான்? உடல் உறுப்புகள் பேசாது. மனிதனுடைய அறிவுல என்ன? உடல் உறுப்புகள் பேசாது. கை பேசாது, கால் பேசாது, வாய் மட்டும்தான் பேசும். இந்த எண்ணத்தோடு மறுமையில போய் நிக்கிறான். ஆனால் அவனுக்கு எதிராக அவனுடைய உறுப்புகள் பேசுகிறது. மலைத்து போகிறான், கேட்கிறான், ஏன் எனக்கு எதிராக சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? அப்ப அந்த உறுப்புகள் சொல்கிறது அன்தக்கனல்லாஹுல்லதி அன்தக்க குல்ல ஷைஇன், யாவற்றையும் பேச வைத்திருக்கிற அந்த அல்லாஹ் தான் எங்களை இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேசுவதற்கு அல்லாஹ் எங்களை, அதற்கு அல்லாஹ் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அந்த உறுப்புகள் சொல்கிறது வஹுவ ஹலக்கக்கும் அவ்வள மர்ரத்தின், அந்த அல்லாஹ் தான் உங்களை முதல் தடவை படைத்தான். இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கம் தான் நீங்க திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தானே உங்களை படைச்சான், அல்லாஹ் தானே ஆரம்பத்தில் உங்களை படைத்தான். அந்த படைத்த அந்த இறைவனிடத்துல திரும்பவும் நீங்க கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை ஏன் மறந்து விட்டீர்கள்? அதனால தானே இந்த நிலை. ஒரு மனிதன் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், மறுமையில் அவனுக்கு முன்னால போய் நிக்கணும். நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வான் என்றால் அவன் தீமையிலிருந்து விலகுவானா இல்லையா? தீமை செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மண்டாடி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று இறைவனிடத்திலே மண்டாடி அந்த பாவ மன்னிப்பை தேடியவன் மீண்டு விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவானா இல்லையா? இவற்றையெல்லாம் மறந்து விட்டு மறுமை நாள்ல நீ போய் தீமை செய்து விட்டு நின்றால் உனக்கு ஏற்படுகிற பாதிப்பு இவை. அவை அவற்றை யார் உணர்த்துறான்னு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உணர்த்தினான், நபிகள் நாயகத்தினுடைய போதனையின் மூலமாக உணர்த்தினான். நாம உணரவே இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்ட இந்த உடல் உறுப்புகள் இன்றைக்கு நம்மோடு தான் இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டுதான் இந்த கரங்களும் இந்த கால்களும் நாம் சொல்லுகிற செய்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவை கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு மறுமையில் நமக்கு எதிராக அவை சாட்சி சொல்லுகிறது. இன்னும் அவை அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஒமா குந்தும் தஸ்தரியூன, நீங்கள் என்ன செய்யல? மறைத்து செய்யவில்லை. இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்க என்ன செய்யல? மறைத்து செய்யல. உங்களுடைய உறுப்புகளுக்கு தெரியாம மறைத்தீர்களா? இந்த மனிதனாவது உறுப்புக்கு செய்யாம தெரியாம அதை மறைக்க முடியுமா? அவர்கள் மறக்க முடியாது.
அவன் எதை செய்யல, சம்மூக்கும் வலா அபுசாருக்கும் வலா ஜுலூதுக்கும், உங்களுடைய பார்வைக்கோ உங்களுடைய தோள்களுக்கோ உங்களுடைய கால்களுக்கோ செவிப்புலனுக்கோ அவற்றிற்கெல்லாம் தெரியாமல் தான் நீங்க இதை செய்தீர்களா? எல்லாவற்றையும் தெரிந்துதானே செஞ்சீங்க. அப்ப எப்படி அவரிடத்தில் நீங்க கேட்க முடியும்? ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீர்கள் என்று கேட்கிற இந்த கேள்விக்கெல்லாம் எந்த விதத்திலையும் என்ன இல்ல, நியாயம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் லனன்தும், என்றாலும் நீங்கள் உலகத்தில் எப்படி நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் தெரியுமா? அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன், நீங்கள் செய்கிறவற்றில் அதிகமானவற்றை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்றுதான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். உலகத்துல ஏன் மனிதன் இந்த பாவத்தை செய்யறான், ஏன் தீமையை செய்கிறான்? அல்லாஹ் நம்மளை பார்க்கல, யாரு பார்க்கிறான் நம்மள? அப்படிங்கிற அந்த உணர்வுல தான் இந்த மனிதன் என்ன செய்யறான், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். மனிதனுடைய எண்ணம் இப்படித்தான் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதாலிக்கும் லன்னுக்கும் உள்ளதி லனன்தும், உங்கள் இறைவனை பற்றிய உங்களுடைய எண்ணம், இந்த எண்ணம் என்ன செஞ்சு தெரியுமா? அருதாக்கும், உங்களை இன்றைக்கு நஷ்டத்திலே கொண்டு வந்து முடித்து விட்டது. நீங்கள் அழிந்து போகுவதற்கு இந்த எண்ணம் தான் காரணம். என்ன எண்ணம்? அல்லாஹ்வை பற்றி நீங்க என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த எண்ணம் தான் உங்களை இன்றைக்கு அழித்திருக்கிறது. நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிட்டீர்கள். உங்களுடைய எண்ணம் அது உங்களை நாசப்படுத்தி மறுமையில் உங்களை அழிவுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக நீங்க இன்னைக்கு நஷ்டவாளிகளாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இதை பொறுத்து கொண்டாலும் அவர்களுக்கு நரகம்தான் கூலி. மறுமையில் இவ்வளவு பாவத்தை செஞ்சு எல்லாவற்றையும் முடித்து அவன் பாவியாக வந்து நிற்கிறான். இந்த நேரத்தில் அந்த பாவி அதை பொறுத்து கொண்டாலும் அவனுக்கு என்ன? அந்த நரகம்தான் அவனுக்கு கூலி. அவன் அங்கே அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை தேடினாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பொருந்திக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. நீ பாவியாக மாறிவிட்டாய், உனக்கு நரகம் தான் கூலி. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இறைவா என்ன நீ என்ன பொருந்திக்க, என்ன மன்னிச்சிரு என்று நீ கேட்டாலும் அவர்கள் பொருந்திக் கொள்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, தகுதி இழந்து விட்டார்கள். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இவ்வளவு விசாலமானது, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டதற்கு பிறகும், உடைய உறுப்புகளே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகும், இவ்வளவு காரியத்திற்கு பிறகும் நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு பாவியாக வந்து நீ நிற்கிறன்னா உனக்கு என்ன கூலி? ஒண்ணுமே இல்லை, உனக்கு நரகம்தான் கூலி. நீ என்ன செய்யப்பட மாட்டாய், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இந்த பாவிகளிடத்திலே சொல்லுகிறான். என்றால் இந்த கண்காணிப்பினுடைய உச்சம் எப்படி இருக்கிறது என்று இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் இறை கண்காணிப்பு என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய காரியங்களை நாம் அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக, இறைவனுடைய அந்த கண்காணிப்பு எல்லா நேரத்திலேயும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றியடைகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக, முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது அது இறைவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையாக அது வெளிப்பட வேண்டும். இந்த கண்காணிப்பு குறித்து நம்முடைய சிந்தனை அது இறை நம்பிக்கையாளர்களை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இறைவனுடைய கண்காணிப்பை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மையான காரியங்களை அதிகப்படுத்துவதற்கும் தீமையான காரியங்களிலிருந்து நாம் விலகுவதற்கும்
இந்த எண்ணம் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைகிறது. அதற்குத்தான் அல்லாஹ் அவற்றை திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் அதை உணர்த்துகிறான், நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே இவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டதற்கு பிறகும் நாம நம்முடைய காரியங்களை சீர்படுத்தாவிட்டால் நாம நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். எனவே நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி நம்முடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நாம் எங்கே நம்முடைய கண்காணிப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அதிகம் உணர வேண்டும் என்றால் தனிமையில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான். பொதுவிலே இருக்கும் பொழுது ஒரு மனிதன் செய்யாத பாவங்கள் தனிமையிலே இருக்கும் பொழுதுதான் அந்த பாவங்கள் அதிகரிக்கிறது. எங்கே அந்த மனிதன் தவறுகளை செய்யறான், யாரும் பார்க்கல அப்படிங்கிற அந்த நிலை வரும் பொழுதுதான் எந்த விதத்திலே இருக்கிற தவறுகளையும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். எந்த தவறுகளாக இருந்தாலும் சரி, எந்த பாவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும், குடும்ப ரீதியாக இருந்தாலும், ஒழுக்க ரீதியாக இருந்தாலும், குணநலன் சார்ந்ததாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அவன் மீறுகிறான் என்றால் அங்கே நமக்கு கண்காணிப்பு இல்லை என்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படுது. எனவே ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த எண்ணம் எந்த இடத்திலேயும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவிலேயும் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இறை கண்காணிப்பு எல்லா நேரத்திலேயும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு அம்சம் என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையும் செயல்பாடுகளையும் அமைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்றென்றும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.